திமுகவில் மாற்றுத்திறனாளிகள் அணி, கல்வியாளர் அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றி. இந்த இரு அணிகள் குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். முதலமைச்சர் தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு இரண்டு தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதுக்கு பின்பாக கும்பி அனந்தன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மறைவுக்கு இரண்டு தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அதன் பின்னராக இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதில் திமுகவில் 6 பேராசிரியர்களை கொண்ட கல்வியாளர் அணி என்கிற ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்தவரைக்கும் பல்வேறு அணிகள் இருக்கின்றன, 24 அணிகள் இருக்கின்றன. அணிகள் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே திமுக முக்கிய 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் நடைபெற்று வரும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இரு அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகள் அணி மற்றும் கல்வியாளர் அணி என்று இரு அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திமுகவில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கல்வியாளர் அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் துணை பொதுச் செயலாளர் பதவிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் உள்ள சார்பு அணிகளின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்திருக்கிறது. மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சுமார் 7000 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்களுக்காக மதிய உணவும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் கோகுல். விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக பொதுக்குழு கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மதுரையில் தொடங்கி இருக்கிறது. ஏறக்குறைய 6000க்கும் மேற்பட்ட திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் ஏற்கனவே காலையில் சொன்னது போல 2 புதிய அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று திமுகவில் ஒரு சார்பு அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கல்வியாளர் அணி என்று ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களை கொண்ட ஒரு அணி புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. 2 அணிகளுக்கும் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு பொதுக்குழு ஒப்புதலோடு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவில் 20க்கும் மேற்பட்ட சார்பு அணிகள் இருக்கக்கூடிய நிலையில மேலும் 2 அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக தேமுதிகவுடைய தலைவராக இருந்த விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமரி அனந்தன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடைய மறைவுகளுக்கெல்லாம் இந்த பொதுக்குழுவில் இரங்கல் தெரிவித்து தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய சட்ட திருத்த விதிகளில் சில திருத்தங்கள் செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சில புதிய பொறுப்புகள் நியமனங்கள் வழங்குவதற்கு இந்த பொதுக்குழு ஒப்புதல் வழங்கும் என்ற ஒரு தகவலும் வெளியா இருக்கிறது. பொதுக்குழு தான் திமுகவை பொறுத்தளவு சட்ட திருத்த விதிகளை திருத்தம் செய்வதற்கு முழு அதிகாரம் படைத்த அடிப்படையில் இந்த பொதுக்குழுவில் இந்த திருத்தங்கள்லாம் செய்யப்பட இருப்பதாகவும், துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட பதவிகள் சில எண்ணிக்கைகள் உயர்த்தப்படலாம் என்றும், சில முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்றும், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில சில கட்சி பதவிகளில் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அதே போல 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில தணிக்கை குழுவை அறிக்கையை பொருளாளர் டி.ஆர். பாலு இந்த பொதுக்குழுவில் தாக்கல் செய்ய இருக்கிறார். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழக அரசுடைய செயல்பாடுகளை பாராட்டியும் முதலமைச்சரை பாராட்டியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதே போல மத்திய அரசை கண்டிக்கும் வகையில பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 33 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியா இருக்கிறது. பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்ட முறையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய நிலையில் திமுகவுடைய இந்த பொதுக்குழு மற்றும் இந்த தீர்மானங்கள், முதலமைச்சருடைய உரை உள்ளிட்டவைகள்லாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில சில ஆலோசனைகளையும் கண்டிப்புகளையும் சில உத்தரவுகளையும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு பிறப்பிப்பார் என்றும், வயது மூப்பின் அடிப்படையில் சரிவர செயல்படாத நிர்வாகிகளை இந்த பொதுக்குழுவின் மூலம் அவர் எச்சரிக்கை விடுப்பார் என்ற ஒரு தகவலும் வெளியாகிறது. பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் இந்த பொதுக்குழு வாயிலாக திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு தெரிவிக்க இருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.